அவசியம் திருக்குறள் படிங்க. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, விளக்கம் சொல்லிக் கொடுங்க, அதில் உள்ள அர்த்தத்தை சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மைண்டு வரும். அது சொல்கிறதால பிள்ளைங்களுக்கு ஒரு பாச உணர்வு ஏற்படும். நட்பை பற்றியும், வீடு, மக்கள், மனைவி, குடும்பம், ஒரு கெட்டவங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது எல்லாம் அதில் வருது. கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிகாரம் 82 போட்டிருக்கு. அதிகாரம் 105 நல்குரவு. குறள் 1041. இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. வறுமையை விட துன்பம் தருவது எது என்று ஆராய்ந்தால் வறுமையைப் போல் துன்பம் தருவது வேறு ஒன்றும் இல்லை. அதிகாரம் 105 நல்குரவு. குறள் 1042. இன்மை என ஒரு பாவி மறுமையும் இம்மையும் இன்றி வரும். இன்மை என ஒரு பாவி மறுமையும் இம்மையும் இன்றி வரும். விளக்கம். வறுமை என்னும் ஒரு பாவி ஒருவனை பற்றி கொண்டால் அவனுக்கு மறுமை இன்பமும் இம்மை இன்பமும் இல்லாதபடி செய்துவிடும். அதிகாரம் 105 நல்குரவு. 1043. தொல்வரவும் தோளும் கெடுக்கும் தொகையாக நல்குரவு என்னும் நசை. தொல்வரவும் தோளும் கெடுக்கும் தொகையாக நல்குரவு என்னும் நசை. விளக்கம். வறுமை என்று சொல்லப்படுகின்ற துன்பம் பழமையாக வரும் குடிப்பெருமையும் அதனால் வருகின்ற நல்ல பழக்கங்கள் புகழையும் ஒரு சேர கெடுக்கும். அதிகாரம் 105 குறள் 1044 நல்குரவு. இற்பிறந்தார் கண்ணேயும் இன்மை இனிவந்த சொற்பிறக்கும் சோர்வு தரும். இற்பிறந்தார் கண்ணேயும் இன்மை இனிவந்த சொற்பிறக்கும் சோர்வு தரும். விளக்கம். வறுமையானது உயர்ந்த குடியில் பிறந்தவரிடத்திலும் இழிவான சொற்கள் தோன்றுவதற்கு ஏதுவான தளர்ச்சியை உண்டாக்கிவிடும். அதிகாரம் 105 நல்குரவு. குறள் 1045. நல்குரவு என்னும் இடும்பையுள் பல்குறை துன்பங்கள் சென்றுபடும். நல்குரவு என்னும் இடும்பையுள் பல்குறை துன்பங்கள் சென்றுபடும். வறுமை என்று சொல்லப்படும் துன்பத்துடன் பல வகைப்பட்ட துன்பங்களும் வந்து சேரும். அதிகாரம் 105 நல்குரவு. குறள் 1046. நற்பொருள் நன்குணர்ந்து சொல்லினும் நல்கூர்ந்தார் சொற்பொருள் நற்பொருள் நன்குணர்ந்து சொல்லினும் நற்கூர்ந்தார் சொற்பொருள் சோர்வுபடும். நற்பொருள் நன்குணர்ந்து சொல்லினும் நல்கூர்ந்தார் சொற்பொருள் சோர்வுபடும். விளக்கம். நல்ல நூல்களின் பொருளை ஏழை தெளிவாக அறிந்து கூறினாலும் அவர் சொல் பயனற்ற சொல்லாக முடியும். நல்ல நூல்களின் பொருளை ஏழை தெளிவாக அறிந்து கூறினாலும் அவர் சொல் பயனற்ற சொல்லாக முடியும். அதிகாரம் 105 நல்குரவு. குறள் 1047. அறஞ்சாரா நல்குரவு ஈன்றதாயாயினும் பிறன் போல நோக்கப்படும். அறஞ்சாரா நல்குரவு ஈன்றதாயாயினும் பிறன் போல நோக்கப்படும். விளக்கம். அறத்தோடு பொருந்தாத வறுமை ஒருவனை சேர்ந்தால் பெற்ற தாயினாலும் அயலான் போல கருதப்படுவான். அறத்தோடு பொருந்தாத வறுமை ஒருவனை சேர்ந்தால் பெற்ற தாயினாலும் அயலான் போல கருதப்படுவான். நல்குரவு. அதிகாரம் 105 குறள் 1048.
இன்றும் வருவது கொல்லோ நெருதலும் கொன்றது போலும் நிரப்பு. இன்றும் வருவது கொல்லோ நெருநலும் கொன்றது போலும் நிரப்பு. நேற்றும் என்னைக் கொன்றது போன்ற துன்பத்தை தந்த வறுமை இன்றும் என்னிடம் வந்து துன்புறுத்துமோ? நல்குரவு அதிகாரம் 105 குறள் 1049. நெருப்பினும் துஞ்சலும் ஆகும் நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது. நெருப்பினும் துஞ்சலும் ஆகும் நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது. விளக்கம்: ஒருவன் நெருப்பின் உள்ளே இருந்து கூட உறங்கக்கூடும். ஆனால் வறுமை வந்துவிட்டால் ஒருபோதும் அவனால் தூங்கவே முடியாது. நல்குரவு அதிகாரம் 105 குறள் 1050. துப்பரவு இல்லார் துவரத் துறவாமை ஒப்பிற்கும் காடிக்கும் கூற்று. துப்புரவு இல்லார் துவரத் துறவாமை ஒப்பிற்கும் காடிக்கும் கூற்று. வாழ்வதற்குரிய பொருளில்லாதவர் முற்றும் துறவாதிருத்தல் பிறர் வீட்டிலுள்ள உப்புக்கும் கஞ்சிக்கும் யமனாக இருப்பதே ஆகும். வாழ்வதற்குரிய பொருளில்லாதவர் முற்றிலும் துறவாதிருத்தல் பிறர் வீட்டிலுள்ள உப்புக்கும் கஞ்சிக்கும் யமனாக இருப்பதே ஆகும்.